ஹாய் எல்லாருக்கும் குட் மார்னிங். இன்றைக்கி டியூஸ்டே மார்னிங் காலையில் எழுந்திரிச்சதும் நானும் என் ஹஸ்பண்டும் சியா சீட்ஸும் பாதாம் பிசின் ரெண்டும் ஊற வச்சு தேங்காய் பாலில் மிக்ஸ் பண்ணி ரெண்டு பேருமே குடிச்சிருவோம். மார்னிங் அதான் பண்ணுவோம். கிச்சனுக்கு வந்து பார்த்தப்பறம் இட்லி மாவு தான் இருந்துச்சு. ஸோ இன்றைக்கி இட்லியும் சட்னி பண்ணிடலான்னு சொல்லிட்டு இட்லிக்கு ரெடி பண்ணியாச்சு. நேற்று தான் மாவு அரைச்சனால இன்றைக்கி இட்லி பண்ணிடலான்னு சொல்லிட்டு இட்லி பண்ணிவிட்டு சட்னி பண்ணிடலாம் மார்னிங் அப்படின்ட்டு நான் ரெடி பண்ணிவிட்டு இட்லி தட்டை எடுத்து இட்லி ஊற்றி வச்சாச்சு. மோஸ்ட்லி நாங்கள் காலையில் வந்துட்டு சாப்பாடு தான் செய்வேன். சம்டைம் வந்து மாவாட்டுறப்போ மட்டும் மாவாட்டி நான் முன்னாடி நாள் மாவாட்டினோன்னா அதுக்கு மார்னிங் வந்து நான் இட்லி தான் பண்ணுவேன். நீங்கள்லாம் என்ன பண்ணுவீங்கன்றது கமெண்ட்டில் சொல்லுங்கள். இட்லி மாவு அரைச்சப்போ மார்னிங் என்ன செய்வீங்க, இட்லியா தோசைன்றது சொல்லுங்கள். இட்லி மாவு இட்லி தட்டில் ஊற்றியாச்சு, வேக வச்சிடலாம். நான் இன்றைக்கி தேங்காய் சட்னியும் கொத்தமல்லி தழை சட்னியும் தான் செய்ய போகிறேன். அதுக்கு தேங்காய் திருவிட்டுருக்கேன். தேங்காய் திருவுறது பெரிய கஷ்டம் போல். தேங்காய் திருவி முடிச்சுட்டு கொத்தமல்லி தழையும் போட்டு வணக்கி வச்சாச்சு. வணக்கி அரைக்கிறதுக்கு சட்னி அரைக்க வணக்கிட்டேன். இட்லி ரெடி ஆகிடுச்சு, எடுத்து வச்சிட்டேன். இட்லி நல்லா வந்திருக்கு. அது கூடவே தேங்காய் சட்னி, தேங்காய் சட்னி கொத்தமல்லி தழை சட்னியும் அதுக்கு காம்பினேஷன் வச்சாச்சு. சாப்பிட போட்டாச்சு. இன்றைக்கி மார்னிங் எங்கள் வீட்டில் இதுதான் ஸ்பெஷல். உங்கள் வீட்டில் என்னென்னு கமெண்ட் பண்ணுங்கள். என் ஹஸ்பண்ட் கிட்டே கொடுத்தாச்சு சாப்பிட. என்னங்க